அத்திக்கொம்பை பிரியாணி நேம் புதுசாக இருக்குல்ல, இவங்களும் புதுசு தான். ஆனால் இவங்களோட ரெசிபி வந்து 4th ஜென்ரேஷனல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இவங்க பிரியாணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் காலப்பட்டி மெயின் ரோட்டில் BR3 ஃபேஷன் ஸ்டோருக்கு பின்னாடி தான் வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். இவங்களோட பிரியாணி ரெசிபி எல்லாமே திண்டுக்கல் 4th ஜென்ரேஷன் ஸ்டைலில் யூனிக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க மசாலா எல்லாமே வந்து யூனிக்காகவும் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட மசாலா எல்லாமே அவங்க ஊரில் இருந்து அரைச்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. அதை தான் இவங்க வந்து இங்கே ரெசிபியை யூஸ் பண்ணி குக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனாலேயே இவங்களோட பிரியாணி வந்து டேஸ்ட் விஷயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இவங்ககிட்ட என்னெல்லாம் இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இவங்க எந்த பிரியாணி நீங்கள் வாங்கினாலும் அதுக்கு வந்து சிக்கன் 65 வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் போன டைம் இவங்ககிட்ட ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்க கொடுக்குற சிக்கன் பிரியாணியில் 3 பெரிய பீசஸ் இருந்துச்சு. அது கூடயே வந்து தாராளமாக நல்ல பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு வந்து நல்ல போதுமான பிரியாணின்னு சொல்லுவேன். அதேமாதிரி அவங்களோட மசாலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில்லி சிக்கனாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட ஓன் ஃப்ளேவரில் பண்ணியிருந்ததுனால டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அவங்களோட மசாலா எல்லாமே வந்து ஒரு செட்டில்டாக, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப காரம் இல்லாமல் சின்ன குழந்தை எல்லாருமே பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணியாக தான் வந்து இந்த பிரியாணி இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு பல்காக வேணும், ஒரு பார்ட்டி மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றீங்க, பல்காக வேணும், பக்கெட் பிரியாணி மாரி வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்கெட் பிரியாணி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து சிக்கனுக்கு 750 ருபீஸும் மட்டனுக்கு 1000 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு 10 பேர் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு 1500ம் மட்டனுக்கு வந்து 2000 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதேமாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு அத்தன்டிக் ஒரு ஓல்டு வில்லேஜ் ஸ்டைல் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நீங்கள் கோயம்புத்தூர் பேஸில் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்து வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.